ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ராகி இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணணும் நிறைய பேர் பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நான் ரொம்ப லேட்டாக போடுறேங்க, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் அரைச்சிருப்பேங்க உளுந்து. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொசு பொசுன்னு வரும் இட்லி. இப்போ நல்லா மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு ராகி மாவு போடணும். நான் ஃபஸ்ட்டு 2 கப்பு போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கப்பும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ 3 கப்பு போட்டாச்சு ராகி மாவு. நான் வந்து கடையில் வாங்கினேன், லட்சுமி பிராண்டு ராகி மாவு தான் எடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு நல்லா புளிக்க வச்சுக்கலாங்க. இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணி நேரம் போல் நல்லா சூப்பராக புளிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி புளிச்சு வந்தால் தான் அந்த ராகி இட்லி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பாஞ்சு மாதிரி இருக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். ஆப்பம் கூட ஊற்றலாம், ஆப்பத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் தோசை இட்லி ரெண்டுமே தான் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம ஒரு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப வீணாலாம் போகாது, புளிச்சு அந்த மாதிரிலாம் போயிடாது, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிலாம் சூப்பராக குண்டு குண்டாக வந்துருச்சு. நான் வந்து இட்லியை இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இட்லி வேகும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த ராகி மாவு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்காதனால நல்லாயிருக்கும். அரிசியெலாம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. தோசையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் அப்படி பிடிக்கும். நிறையா அந்த கீலாம் போட்டு கொடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. நான் வந்து எங்களுக்கு இட்லி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தோசை தான் கொடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நாங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி இது எல்லாமே வச்சு சாப்பிட போகிறோம்.